गजाननं भूतगणातिसेवितं कपित्तजम्बूतपरक्षारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ். நாளும் கோளும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறது. ஆனால் இறைவன் இருக்கும் பொழுது நம்மளுடைய எந்த விதமான பாதிப்பும் நம்மளை பெருசாக அன்றதில்லை. அதுதான் உண்மையும் கூட. அதுதான் இந்த ஜோதிட நிகழ்ச்சியை நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ரகசியங்கள். 10 நாள் கிளாஸ் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையவே மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்குங்கிறதுல சந்தேகம் கிடையாது. அதுதான் சிவசூத்திர வகுப்பு. பண விஷயமாகட்டும் சரி, குடும்ப ஒற்றுமையாகட்டும் சரி, மன ரீதியான விஷயங்களாகட்டும் சரி, ஒரு பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியது. படித்தவர்களே திரும்பி சேர்ந்துருக்காங்க. அப்போது அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட் வந்து அதில் இருந்துட்டுருக்கு. சிவசூத்திர வகுப்பு வாழ்க்கையை மாற்றும் அற்புதமான வகுப்பு. டெய்லி ஜூம் கிளாஸ் ஈவினிங் வந்து இருந்துட்டுருக்கும். இன்றைய தினத்தில் ராசி நட்சத்திரம் அதற்குண்டான அமைப்புகள் எப்படி இருக்குது, இன்றைய பஞ்சாங்க குறிப்புகள் எப்படி இருக்குங்கிறத இதோ நம்ம பார்க்க போகிறோங்க. சரி, இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பார்த்துட்டோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான பலாபலன்கள் மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் இருக்கிற பலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசி நண்பர்களுக்கு சில நேரங்களில் ரொம்ப ஆபத்து, ஐயோ இப்படி வந்துடுமோ அப்படி வந்துடுமோ, ஏன் இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு பலவிதமான விஷயங்களை நினைத்து பயங்கள் அப்படின்னு இருக்கும். சில நேரங்களில் இதெல்லாம் லைஃப்பில் கடந்து போனால் தான் எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். சும்மாலாம் இல்லை, பார்ப்போம், இதையும் கடந்து போவோம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். மன ரீதியான சில தெளிவுகளை உண்டாகக்கூடிய நாள் இன்றைய தினம். சில முயற்சிகள்லாம் எடுப்பீங்க, அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். வீடு, இடம், பொருள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக, நீர், சில தண்ணி சம்மந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, டிஸ்லரி சம்மந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி ஐஸ்கிரீமு, மிகப்பெரிய கம்பெனி வச்சுட்டுருக்கோம், சாக்லேட் கம்பெனிலாம் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. பர்ஃப்யூம், மாலில் கடை வச்சுட்டுருக்கிறவங்க, அதே மாதிரி ப்ளே ஏரியாலாம் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்களுக்கு, புது ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம பிளான் பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த பிளான்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இறைவனுடைய அனுகிரகத்தில் சில தடங்கல்கள், சில மனிதர்களுடைய ஆப்போசிஷன் எல்லாமே இருக்கும். அதையும் தாண்டி ஜெயிப்பீங்க. வெளியில் சிரிச்சிருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு யோசனைகள் ஓடிட்டுருக்கும். பட் கடவுள் என்ன நன்னா வச்சுட்டுருக்க, இன்னும் 100% நன்னா வைப்பாருங்கிற ஒரு பெரிய உறுதியான நம்பிக்கை இருக்கும். மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பிள்ளையார் வழிபாடும் சிவபெருமான் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகமாக அமையும். ரிஷபராசி நண்பர்களே, சில பேருக்கு நம்ம நல்லவங்களாக தெரிப்போம், சில பேருக்கு கெட்டவங்களாக தெரியும். சில பேர் நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லுவா, சில பேர் கெட்ட விஷயத்தை எடுத்து சொல்லுவா. எல்லாத்துக்கும் நம்ம நல்லவர்களாகவே ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். பணம் தான் எல்லாத்துக்கும் பிடிக்கும், அதனால் ரொம்ப நல்லவராக முடியாது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் அவசியம் அனாவசியம் பார்த்து போய்க்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்ஜினியரிங்காக படிச்சுட்டு இருக்கோம், ஈசி, ட்ரிபிள் இ, அதேமாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரும். ரிஷபராசி என்பர்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கிறவங்களுக்கு புது விதமான ஒரு முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கும். கேட்ரிங் சம்மந்தமாக, ஹோட்டல் சம்மந்தமாக மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்க, டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான நாள். சொந்தத்துடைய பந்தத்தில் யாருக்கேனும் உடம்பு சரியில்லைன்னா உங்களால் முடிஞ்ச பண உதவிகள் எடுத்து பண்ணுவீங்க. புது ஆட்களை வேலைக்கு சேர்த்தும்போது சொந்த பந்தங்களாக இருக்கக்கூடாது, அதில் கவனம் என்பது தேவை. ரொம்ப முயற்சி எடுத்து சில விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது இது பெரிய ஜோஷ் கொடுக்கல, பின்னாடி நன்னா வரும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நன்னா வரும், கவலையே பட வேண்டியதில்லை. இன்றைய தினத்தில் ரிஷப ராசி நண்பர்கள் குலதெய்வ வழிபாடுங்க மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு இன்றைய தினத்தில். மிதுன ராசி நேயர்களே, விட்டு கொடுக்காமல் இருந்து நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம முயற்சி பண்ணி முன்னேறவே யாருமே விடலை. அதாவது ஒரு விஷயத்துக்கு நீ பண்ணு, நீ பாரு, இந்த மாதிரி நீ ஜெயிச்சு வா, நீ லைஃப்பில் நல்ல முன்னேற்றம் அடைவை, இப்படி ஏதாவது ஒரு கைடன்ஸ் பண்ணால் தானே ஆகணும். ஒன்றும் கிடையாது, நானாக ஜெயிக்கணும், நானாக முன்னேறணும். லைஃப்பில் இப்படி தான் தோல்வியாக கடைசியில் வெற்றிக்கு வந்திருக்கேன். இனிமேல் எனக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். செலவுகள் தான் ஜாஸ்தியாக இருக்குன்னு அப்பப்போ வருத்தப்படுவீங்க, கவலைப்பட வேண்டாம். பண வரவுகள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். சிறு முயற்சியும் மிகப்பெரிய
பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களோட சந்திப்பு உங்களுக்கு மன திருப்தியை தரும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். கம்ப்யூட்டர் சம்மந்தமாக ஐடி சம்மந்தமான ஒர்க், டெலிகாம் சம்மந்தமான ஒர்க்கில் எடுத்து பண்ணுறவங்களுக்கு அமோகமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு வெளியூர் ஆன்சைட் சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வரும். சில தொலைப்பீங்க, திரும்பி கொஞ்சம் நேரத்தில் கிடைக்கும். சில பேர்த்த திட்டுவீங்க, திருப்பி நீங்களே சமாதானப்படுத்துவீங்க. சில விஷயம் மறைப்பீங்க, கொஞ்சம் நேரத்தில் ஞாபகம் வரும். இது போன்ற எல்லா விஷயங்களும் ப்ளஸ் அண்ட் மைனஸாக இன்றைய தினத்தில் மிதுன ராசி நேயர்களுக்கு இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடுங்க. கடகராசி நண்பர்களே, நல்லது நடக்கக்கூடிய நாளாக இருக்கும். நம்ம நினச்ச ஒன்று காரியம் நடக்குன்னு வைங்க, நம்மளுக்கு நல்ல நேரம் தானே அர்த்தம். நம்ம நினச்ச ஒன்று ஒரு காரியங்கள் யாராவது நமக்கு செய்து கொடுத்தா இன்னும் நல்ல நேரம்னு அர்த்தம். நம்ம நினைக்காமே உங்களுக்கு ஒருத்தர் நல்லதை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவுமே நல்ல நேரம் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து நல்ல நேரமாக, ரொம்ப நல்ல நேரமாக, ரொம்ப ரொம்ப நல்ல நேரமாங்கிறது டிபெண்ட்ஸ் யுவர் ஹாரோஸ்கோப். இன்றைக்கி ஆனால் நல்லதாக இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. காரு, இடம், வீடு, பொருள் பழசு கொடுத்து புதுசு வாங்குறது, அதே மாதிரி புது தொழில் ஆரம்பிக்கிறது, புது விஷயங்களை பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு தோணக்கூடியதாக இருக்கும். ஒருத்தர் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, அடடே நம்ம இதை முதல்ல ஆரம்பிச்சிருவோங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஜூஸ் கடை வச்சுட்டு இருக்கோம், கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினம். எல்லா வீட்டையும் நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க, நம்ம தான் எல்லாத்தையும் கடன் அடைக்கணும், என்ன பண்ணுறது அப்படின்னு கடனில் மாட்டின்னு முழிச்சுட்டு இருக்கவங்க கூட யாரோ ஒருத்தர் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். கவலைப்பட வேண்டாம். நீங்கள் தேடினீங்கன்னா தானாகவே உங்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றி அடையக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமையும். கடகராசிக்கு அமோகமான பலன் இருக்கும். ரொம்ப வயசானவா, முடியாதவா, மருத்துவமனையில் இருக்கிறவா கவனமாக பார்த்துக்கணும். இன்றைய தினத்தில் கடகராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு, அங்காள பரமேஸ்வரி வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும் இன்றைய தினத்தில். சிம்மராசி நேயர்களுக்கு எப்போவுமே ஒரு திட்டவட்டம் போட்டுட்டோம்னா இதில் எப்படியா ஜெயிச்சாகணும், அதாவது தோல்வியோ நஷ்டமோ, அதாவது லாபமோ இல்லையோ நாம் இதில் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். கான்ட்ராக்ட் பேஸில் எல்லாமே எடுத்து செயல்படுத்துவீங்க. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்துருக்கவங்க, மைண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் ஒரு கம்பெனியில் ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் எடுத்து பண்ணிட்டு இருக்கவங்க, பெயிண்டிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய கம்பெனி நடத்திட்டு இருக்கிறவங்க, சிமெண்ட் கம்பெனி நடத்திட்டு இருக்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் தேவையான பொருட்கள் எடுத்து விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைக்கி 100 ரூபா வச்சுட்டு இருக்கிறீங்க, இன்னொரு ஒரு வருஷத்தில் அது அப்படியே ட்ரிபிள் அதுக்கு மேலே மடங்காக மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள். சோம்பேறித்தனம் மட்டும் அப்பப்போ இருந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சரி, இது மாற்றுறதுக்கு நான் என்ன சார் பண்ணுறது? செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறது ரொம்ப நல்லது. இயற்கையோட இயற்கையாக சேர்ந்து இருக்கிறது, கோயிலுக்கு போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுறது, கொஞ்ச நேரம் வாக்கிங் பண்ணுறது, கொஞ்ச நேரம் மொட்டை மாடியில் போய் நிற்கிறது, கொஞ்ச நேரம் இந்த இயற்கை சுவாசங்களை சுவாசிக்கிறது, ஆஞ்சநேயர் வழிபடுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். சரி, இன்றைக்கி வழிபடக்கூடிய தெய்வம் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி நண்பர்களே, எப்போவுமே யாரோ ஒருத்தர் கூட இருக்கணும், யாரோ ஒருத்தர் உதவி பண்ணணும், யாரோ ஒருத்தர் சப்போர்ட் இருக்கணும், யாரோ ஒருத்தர் இப்படி பண்ணணும், யாரோ ஒருத்தர் அப்படி இருக்கணும், இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்புகள் தினம் தினம் இருந்துட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால், நம்ம கூடவே யாருமே பெட்டிங்காக இருந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த காரியத்தையும் தனியாக பண்ண முடியும். அதனால் நம்ம வந்து ஜெயிச்சாகணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நாம் சில முயற்சிகள் எடுத்து அதற்குண்டான ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்குண்டான சில விஷயங்களை கற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தொழில் ரீதியாகவும் சரி, அதே மாதிரி குடும்ப விஷயங்களிலும் சரி, அதே மாதிரி ஒரு காரியத்தை முடிக்கிறதுலையும் சரி, இதில் ரொம்ப சூக்ஷமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். 4-5 நாளாக இந்த பிரச்சனை அப்பா 1 2 கிடையாது, சந்தோஷமாக நான் மாற்றிக்கிட்டேன். சில விஷயம் துக்கமாக இருக்குது, சில விஷயம் வெளியில் சொல்ல முடியாது, சில விஷயம் மனசில் வச்சுட்டு இருக்கேன். இப்படி பல்வேறு விதமான குழப்பங்கள் அப்பப்போ 4-5 நாளாக இருந்தது. இப்போது எதை பேசினாலும் பிரச்சனையாக இருக்குமோங்கிற பயங்கள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும். சம்மந்தமே இல்லாத ஒரு பிரச்சனை நம்மளை தேடி வருதுங்கிற ஒரு குழப்பங்கள் இருக்கும். நேரம் நல்லா இருந்ததுன்னா எல்லாம் வெற்றி தான். நேரம் சரியில்லை அப்படின்னா சாதாரண சொன்னால் கூட இன்றைக்கி சண்டை வரும். அதனால் கவனம் எடுக்கிறது நல்லது. பைரவர் வழிபாடு அற்புதமான வழிபாடு, தடைகளை போக்கிடும். துளாராசி நண்பர்களே, எப்போவுமே நம்ம ஒரு காரியத்தை எடுத்து பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா யாருக்கும் பாதகம் இல்லாத மாதிரி பண்ணுவோம். ஒருவேளை பாதகம் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெஸ்பெக்டெல்லாம் மன்னிப்பு கேட்டுருவோம். ஆனால் இப்போ அப்படி புனியறது இல்லைங்க. நானும் முயற்சி பண்ணுறேன், நானும் யாருக்கும் நல்லது தான் பண்ணுறேன், ஆனால் கெட்ட பேர் மட்டும் எனக்கு வந்துகிட்டே இருக்கேன், என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் பலவிதமான விஷயங்களில் நான் வந்து கிளப் பண்ணி சில விஷயத்தை பண்ணேன். இப்போல்லாம் முந்திலாம் ஐடியாஸே எனக்கு தேவைப்படாது. இப்போல்லாம் எல்லா ஐடியாவும் கேட்டு இவங்களுக்கு நமக்கு ஐடியாவாக சொல்லி நம்ம ஐடியா மணியாவாக மாறிட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பல நேரங்களில் யோசிச்சு கொண்டு இருப்பீங்க. அதனால் யார்ட்டையும் ஐடியா கேட்கறத விட்டுருங்க. முந்தி உங்களுக்கே சுயமான அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் இருந்து கொண்டு இருக்கும். ஒரு அற்புதமான ஒரு ரீல்ஸ் வந்து பார்த்தேன். அந்த மோட்டிவேஷ்னல் பற்றி ஒரு சொல்லும்போது எதுக்கு மோட்டிவேஷனல் வேணும்னு கேட்டார். கண்டிப்பாக இன்றைக்கி மோட்டிவேஷனுங்க எல்லாத்துக்கும் இருக்கிறது தான், தோன்றிருக்கிறவங்களுக்கு தேவையானது தான். இருந்தாலும்
அவர் சொன்ன அந்த பெரியவர் சொன்ன ஒரு வார்த்தை, யாருக்கு மோட்டிவேஷனல் தோண்டிருந்து வருத்தப்பட்டிருந்து சோம்பேறித்தனமாக இருந்தாருன்னா மோட்டிவேஷனல் தேவை. மிகப்பெரிய அம்பானி அதானி பெரிய பெரிய குடும்பங்கள்லாம் உங்களுக்கு என்ன மோட்டிவேஷனை கற்றுனா வாழ்க்கையில் முன்னேற்றம் இருந்தாங்க கிடையாது. யாரோ ஒருத்தர் ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணியிருப்பாங்க, தான் முயற்சி பண்ணியிருப்பாங்க, உழைப்பு, மன சிந்தனைகள், கான்சன்ட்ரேஷன், அதில் இருக்கக்கூடிய அந்த இன்வால்மெண்ட், இதெல்லாம் தான் லைஃபுக்கு தேவை. இதை இன்னொருத்தர் சொல்லி உங்களுக்கு புரிய வேண்டாம், உங்களுக்குள்ளேயே உருவாகணும்னு சொன்னார். அந்த மாதிரி சில விஷயங்களை உங்களுக்குள்ளே உருவாக்கினீங்கன்னா வெற்றிகள் கொடுக்கும். இன்றைக்கி வழுக்கிற இடம், அதே மாதிரி விளையாட்டு விளையாகும், மற்றவர்கள்ட்ட ஒரு பொருளை வாங்கி பயன்படுத்துறது, இதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். துளாராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் தெய்வ வழிபாடு ரொம்ப விசேஷம். நம்ம நன்னா இருக்கோம், நம்ம ஓஹோன்னு வரப்போகிறோம், நம்ம ஜெயிக்க போகிறோம், யார் என்ன சொன்னால் என்ன அப்படிங்கிற மனசில் நினச்சிட்டே இருங்க. அற்புதமான பலன்கள் கொடுக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு, ஆஞ்சநேய வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி நண்பர்களே, இது எங்கேயோ பார்த்த மாதிரியே இந்த இடம் இருக்குது, இந்த இடத்துக்கு போன மாதிரியே இருக்குது, இவாட்ட பேசின மாதிரியே இருக்குது, இவங்க எங்கேயோ சொன்ன மாதிரி இருக்குது, இந்த இன்சிடென்ட் ஏற்கனவே நடந்த மாதிரியே இருக்குது, இப்படி ஒரு தோணல்கள்லாம் இருக்கும் பாஸ்ட் நம்மளுடைய முந்தைய லைஃப்பில். அதே சமயத்தில் நம்மளுடைய மன ரீதியான அந்த இடத்திற்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் இருக்குது பார்த்தீங்களா, அது இப்படி வெளிப்படுத்திகிட்டே இருக்கும். சில அதிசயிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். மேஜிக் கற்றுன்னு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம், இது போன்ற பல்வேறு கலைகளை கற்றுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, வர்ம கலை கற்றுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, சிலம்பாட்டம் கற்றுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, கராத்தே, குன்ஃபு, தற்காப்பு கலையெல்லாம் கற்றுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, ரெஸ்லராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் ஒரு கம்பெனி மேனேஜ்மெண்ட் எடுத்து பார்த்துட்டு இருக்கவங்க, மேனேஜராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எடுத்து பார்த்துட்டு இருக்கவங்க, கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, இன்டீரியர் டெக்கரேட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, துணி கார்மெண்ட் சம்மந்தமாக ஸ்பின்னிங், வைண்டிங் மில்லெல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். ஸ்கிராப் பிஸ்னஸ்ஸு, இரும்பு சம்மந்தமாக, கண்ணாடி சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும். விருச்சிகராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் நல்லது நடக்கும். நல்லது நினைக்கும் பொழுது திருமண காரியம் கைகூடி வரும். இன்றைக்கி வழிபடக்கூடிய தெய்வம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. தனுசு ராசி நேயர்களே, யார் என்ன சொன்னால் நம்ம முயற்சியில் போயிட்டே இருப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தெளிவாக இருப்பீங்க. சில பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க, சில பேர் உபதிரவம் பண்ணுவாங்க. அட்வைஸ் உபதிரவம் ரெண்டு பக்கம் இருந்துட்டு இருக்கும். பாப்பா நம்ம ஜெயிக்கிறதுக்குள்ளே படாத பாடு, ஐயோ அப்படின்னு பல நேரங்களில் யோசிக்கக்கூடிய தினமாக இருக்கும். வண்டி வாகனங்கள் மாற்றணும், புதுசாக கார் மாற்றணும், ஸ்டார்ட் ஆகலை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளாக பல்லு தலை, இது ரெகுலராக இருக்கக்கூடிய சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. ஸ்வீட் நிறைய இருந்துச்சுன்னா பல்லு சொத்தையாகும். அதே மாதிரி ஐஸ் நிறையா குடித்தா தலைவலி வரும், காய்ச்சல் வரும், சளி வரும், தொண்டை கட்டும். இந்த மாதிரி எதை பண்ணப்படாதோ அந்த காரியத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அப்போவே நினச்சேன் வேண்டாம் சொன்னனா இல்லையான்னு மற்றவங்க வற்புறுத்தி விஷயங்கள்லாம் நீங்கள் இன்றைய தினத்தில் கொஞ்சம் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சரியாயிரும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். இடமாற்றமான மகிழ்ச்சியை கொடுக்கும். புது நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை வாய்ப்பு கைகூடி வரும். மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட வழிபாடு பிள்ளையார் வழிபாடுங்க. மகர ராசி நண்பர்களே, ஒவ்வொரு காரியத்திலையும் யோசித்து செயல்படக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இடமாற்ற மனமகிழ்ச்சியை கொடுக்கும். பிடித்தவார்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், குழந்தைகளுக்காக பெரியவங்களுக்காக குழந்தைகளும் விட்டு கொடுத்து ஒரு காரியத்தை பெருமிதப்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும். இன்றைக்கி எங்கேயும் பிரயாணங்கள் இருக்கும். அதே மாதிரி புது காரியங்களுக்காக புது விசேஷங்களுக்காக போக வேண்டிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடு வெளியூர், அதே மாதிரி இந்த எக்ஸாம் முடித்தோன்னு நம்ம அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் டிக்கெட் புக்கிங்லாம் பண்ணுறதுக்குள்ள அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரும். மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். ஒரு சில பிரச்சனைகளை பார்த்து அழகாக சுமூகமாக தீர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். மகர ராசி என்பர்கள் நல்லவர்களது நட்பு மன திருப்தியை தரும் அற்புதமான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் வழிபாடு. கும்பராசி நேயர்களே, ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொருத்தரும் கேட்டு பண்ணோமா என்ன, நான் என்ன அப்படியா இருக்கேன்னா, எனக்கு என்ன ஒரு செல்ஃப் இது கிடையாது, நான் சக்ஸஸ் பண்ண மாட்டேன்னா என்ன, என்னாலலாம் கேட்க முடியாது, அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்க. இவாளை சமாளிக்கிறதா அவாளை சமாளிக்கணும், உங்கள் கூட இருக்கிறவா அல்லது நீங்கள், உங்களுக்கு இந்த அனுபவங்கள் இன்றைக்கி ஏற்படுறதா இருக்கும். ஃபுட்பால் பிளேயராக இருந்துருக்கா, ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, செஸ் பிளேயராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா புது ஒரு விஷயத்தை கலைகளை கற்றுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் தெரியும். அட்வொகேட்டை ப்ராக்டிஸ் பண்ண, அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. வீடு, இடம், பொருள், வாகனங்கள் வாங்கணும்னு ஆசை, அதுக்குண்டான முயற்சிகள் எடுப்பீங்க. ஸ்போர்ட்ஸ் கார்லாம் ரேசர்லாம் இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் கார்லாம் போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். அதை வாங்கிறதுக்குண்டான முயற்சிகளும் கூடி வரும். அம்மா அப்பாட்ட கேட்டு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இனிமேல் நம்மளுக்காக சம்பாத்தியம் வேணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். இன்றைய தினத்தில்
அனுகூல்யம் உண்டு. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கள், புதிய பதவிகள் தேடி வரும். சில பேர் சில விஷயத்தை சொல்லுவா, அதை எப்படி அப்பட்டமாக நம்பிடப்படாது. அதில் என்ன விஷம் இருக்குது, என்ன அதில் நல்லது இருக்குங்கிறதை பிரிக்க தெரியணும். அப்போ தான் உங்களால் ஒரு விஷயத்தை ஜெயிக்க முடியும். இன்றைய தினத்தில் கும்பராசி அன்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு, சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும், வெற்றிகள் குவியக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி பாருங்கள், நடந்துகிட்டே இருப்பேன், அங்கேயா பிடிச்சதோ பிடிக்கலையோ போயின்னு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது, கமிட்மெண்ட்ஸ், வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனைகள் அப்பப்போ தோணின்னு இருக்கும். இவன் ஏன் என்ன மதிக்கல, இவன் ஏன் என்ன நினைக்கிறா, இவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்படி என்ன நினைக்கிறாங்க என்ன தான் நினச்சிட்டு போகிறாங்களே. நீங்கள் உங்களுடைய விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அதுவே ஒரு பெஸ்ட் அண்ட் பெட்டராக இருக்கும். அதிகமாக பேசுகிறனோ அப்படிங்கிற தோணல்கள் அப்பப்போ தோணுச்சுன்னா பேசுகிறதை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. பட்ட இடத்துல போடும் கவனம் என்பது தேவை. சில விஷயங்கள் பார்த்து நகர்த்தினீங்கன்னா அந்த காரியங்கள் வெற்றி பெறும். ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நீங்கள் யோசிக்கும் தன்மை பின்னாடி நடக்கிறதை யோசிப்பீங்க. அதுதான் இன்ட்யூஷன் பவர் அப்படின்னு சொல்கிறது. தெரிந்தவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். மன திருப்தியுடன் ஒரு காரியத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாள் இன்றைய தினத்தில். மீன ராசி நண்பர்கள் அதிர்ஷ்டம் உண்டு. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு. 12 ராசிக்கு உண்டான பலாபலன் பார்த்துட்டோம்னா அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஒரு அற்புதமான செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருதுங்கிறது எப்படி தெரியப்படுது, நல்ல விஷயங்கள் நம்ம காதில் கேட்க ஆரம்பிப்போம், நல்லது நடக்க ஆரம்பிக்கும். பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க, அந்த போகக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றிகளாக அமையும். நல்லவர்களுடைய நட்புகள் உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். எனக்கு இனிமேல் பணம் சேருங்கிறத எப்படி நான் நம்புறது, நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை ஒரு அற்புதமான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுடைய ஜாதகத்தில் 2ஆம் பாவம் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அதாவது இன்றைக்கி செலவு வரவுகள்னு ஒன்று இருக்கும் இல்லையா. நீங்கள் கடை வச்சுருந்தீங்களோ, ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருந்தீங்களோ, சில பேருக்கு மாத சம்பளம் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் இதில் ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கும். பட் மேக்ஸிமம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் டெய்லி ஃப்ளோ இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப அற்புதமான தெரிய வரும். உதாரணமாக இன்றைக்கி ஒரு பணம் வந்துருச்சு, பணம் வரத்துக்கு முன்னாடி அதுக்கு செலவு இருந்தது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பணம் வரவை விட செலவுகளுக்காக நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னு அர்த்தம். அடுத்த பாயிண்ட் என்னென்னா, பணம் வந்த உடனே அதுக்கு பத்தாமல் இருந்தது அப்படின்னு சொன்னால் செலவு தான் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது, வரவுகள் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்த பாயிண்ட் என்னென்னா, பணம் செலவாகிறதுக்கு முன்னாடி பண வரவுகள் வந்ததுன்னா உங்களுக்கு செலவு செய்கிறதுக்காக பணம் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு பணத்தை நீங்கள் விரயம் பண்ணுறீங்க, ஆனால் டபுள் ஆஃப் த அமௌண்ட் உங்களுக்கு வந்தது அப்படின்னு சொன்னால் அப்போ தான் உங்களுடைய டைம் ஸ்டார்ட், உங்களுக்கு லாபங்கள் கூடி வருதுன்னு அர்த்தம். உதாரணமாக நீங்கள் 25,000 செலவு பண்ணீங்க, உங்களுக்கு ஒரு 55,000 வருது அப்படின்னு சொன்னால் டைம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது, டைம் நல்லா ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்படி டெய்லி நீங்கள் டே ஃப்ளோ பாருங்கள். இன்றைக்கி எவ்வளோ வருது, எவ்வளோ செலவாகுது, எவ்வளோ வருது, எவ்வளோ செலவாகுது, முன்ன பின்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் இனி வரக்கூடிய லாபமா, இல்லை வரத்துக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கா, இல்லை செலவு பண்ணுறதுக்காக வரவு வருதாங்கிறத உங்களால் பார்க்க முடியும். இதுதான் ஒரு ஜாதகத்தில் சுக்கிரனும் 2ஆம் பாவமும் இருக்கக்கூடிய பலாபலன்களை நிர்ணயிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சரி, இன்றைய தினத்தில் பணம் சூக்ஷமத்தை பற்றி ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தேன். பண வரவுகள் வரதை எப்படி, அந்த ஃப்ளோ எப்படி அந்த 2ஆம் பாவம் சுக்கிரனையும் உண்டான அமைப்பை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் கொடுத்தோம். இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ்.